ஞானபோதினிங்கிற இதில் தொடங்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க. மூசி பூர்ணலிங்கம். தொடங்கினதை தொடர்ந்து நடத்தினது யாருன்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர். இவங்க 2 பேர் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க. தொடங்கி நடத்தினது பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு வந்து 1870. 70ல் பிறந்து 903 இறந்திருப்பார். 33 வருஷம் தான். விளாச்சேரியில் பிறந்திருப்பார் பரிதிமார் கலைஞர். B.K. சூரியநாராயண சாஸ்திரி தான் அவரோட இயற்பெயர். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினது யாருன்னா முடியரசன். இவர் இயற்பெயர் வந்து துரைராசு. வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளலார் இயற்றிய நூல். சின்மய தீபிகை தான் அவர் பதிப்பித்தது. சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சதகம், ஒளிவியல் ஒடுக்கம், இது 3 தான் அவர் பதிப்பித்த நூல்கள். இந்திர தேசம் வந்து அயோத்தியதாச பண்டிதர் எழுதினது. வீர சொலியம் வந்து புத்தமித்திரர் எழுதினது. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி, ஒளிப்பறவை, சிரித்த முத்து, நிலவுப்பு, எல்லாமே சிற்பியோட நூல்கள் தான். அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூரில். ஆதியில் வாழ்ந்தது முதுமக்கள். 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றது யாருன்னா வாணிதாசன். விடிவெள்ளி அப்படிங்கிற புனைப்பெயர் கொண்டது வந்து ஈரோடு தமிழன்பன். இவரோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா ஜெகதீஷன். நடராஜன் அவங்க அப்பா பேர். ஜெகதீஷன் தான் அவரோட இயற்பெயர். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மலை. துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், இது எங்கள் கிழக்கு, எல்லாமே வந்து சுரதாவோட நூல்கள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அத்தோடு மானமும் உண்டுன்னு சொன்னது தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். நன்றி, வணக்கம்.